Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது முருங்கக்கா கிரேவி எப்படி பண்ணலாம்னு பாப்போம். அதுக்கு தேவையான பொருள் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு, தேவையான அளவு கடுகு, 1 ஸ்பூன் வத்தல் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு கறிவேப்பிலை, ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு. இந்த முருங்கைக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான ஒரு 3 முருங்கைக்காய் இன்றைக்கி நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக தேங்காய் திருவி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த தேங்காவை நல்லா கொட்டுங்க. தேங்காவை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு ஜீரகம், 4 பல்லு பூண்டு வெட்டி வச்சுருந்தோம்ல அது, இது இவ்வளோ நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா வதக்கி எடுத்து அப்புறம் ஆயிலெலாம் ஊற்றணும்னு அதெல்லாம் தேவையில்லை. ஃபஸ்ட் நல்லா இதை வதக்கி எடுத்துட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்து போகிறோம். ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை, இப்படி உதிரியாப்புல வந்தால் போதும். நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை தண்ணியில் கோர போட்டு எடுத்து வச்சுக்கிடலாம். தனியாக ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. சால்ட், ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கணும். வறுத்து எடுத்து வச்ச தேங்காய் கூடால நம்ம 1 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணியே அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை கொட்டிடலாம். முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தூவிக்கோங்க. அவ்வளோந்தாங்க, நம்ம கிரேவி ரெடி. முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆகிட்டுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.